அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 6.16 6 - 7 0 16 - 19 - 4 0 3 - 6 2 - 5 10 என 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் என நிறுவுங்க. இந்த 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையணும்னு நிரூபிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன A ஈக்குவல் டு 6 - 7 0, B equal to 16 minus 19 minus 4, C equal to 0 3 minus 6, D equal to 2 minus 5 10 இப்படின்னு ஒரு 4 புள்ளிகள். ஓகேவா? இந்த 4 புள்ளிகளும் A B C D 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமைய 4 புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமைய AB பார் AC பார் AD பார் இந்த AB பார் AC பார் AD பார் 3 வெக்டர்களும் ஒரே தளத்தில் அமையும் என நிரூபித்தால் போதும். இப்போ அப்போ 3 வெக்டர் அப்படிங்கச்சுமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னது? இது AB பார் AC பார் AD பார் 3 வெக்டரும் ஒரே தளத்தில். அப்போது இது ஏன்னா என்னது? இது OA பார் தட் இஸ் ஈக்குவல் டு 6I வெக்டார் மைனஸ் 7J வெக்டார் ப்ளஸ் 0K வெக்டார். OB பார் என்னது? 16I வெக்டார் மைனஸ் 19J வெக்டார் மைனஸ் 4K வெக்டார். OC பார் என்னது? 0I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் மைனஸ் 6K வெக்டார். OD பார் என்னது? 2I வெக்டார் மைனஸ் 5J வெக்டார் ப்ளஸ் 10K வெக்டார். அப்போ AB பார் என்னதுமா? AB பார் என்னது? OB பார் மைனஸ் OA பார். OB பார் என்னது? 16I வெக்டார் மைனஸ் 19J வெக்டார் மைனஸ் 4K வெக்டார் மைனஸ் OA என்னது? 6I வெக்டார் மைனஸ் 7J வெக்டார் ப்ளஸ் 0K வெக்டார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10I வெக்டார். ஓகேம்மா? இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ப்ளஸ் 12J வெக்டார் மைனஸ் 4K வெக்டார். இது என்னது? AB பார். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு AC பார். AC பார் எப்படி சொல்லணும்? OC பார் மைனஸ் OA பார். OC பார்னா என்னதுமா? OC பார்னா 0I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் மைனஸ் 6K வெக்டார். OA பார் என்னது? 6I வெக்டார் மைனஸ் 7J வெக்டார் ப்ளஸ் 0K வெக்டார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6I வெக்டார் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 10J வெக்டார் மைனஸ் 6K வெக்டார். ஏமா இங்கே I வெக்டார் டு சப்ட்ராக்ட் J வெக்டார் டு J வெக்டார் K வெக்டார் டு K வெக்டார் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் AC பார். AD பார் என்னதுமா? OD பார் மைனஸ் OA பார். OD பார் என்னது? 2I வெக்டார் மைனஸ் 5J வெக்டார் ப்ளஸ் 10K வெக்டார் மைனஸ் OA 6I வெக்டார் மைனஸ் 7J வெக்டார் ப்ளஸ் 0K வெக்டார். ஸோ மைனஸ் 4I வெக்டார் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2J வெக்டார் ப்ளஸ் 10K வெக்டார். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு AD பார். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? AB பார் AC பார் AD பார் 3 வெக்டரும் ஒரே தளத்தில் அமையும் என நிரூபித்தால் போதுமானது. அப்போ என்ன செய்யணும்னா
ஏபி பார் ஏசி பார் ஏடி பார் மஸ்ட் பி 0 நம்ம நிரூபிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? ஏபி பார் ஏசி பார் ஏடி பார் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பார் என்னதுமா 10 12 மைனஸ் 4 எடுத்துருவோமா? 10 12 minus 4. The next AC bar என்னது? minus 6 10 minus 6. Okay, this 6 minus 6 10 minus 6. AD bar என்னது? minus 4 to 10 minus 4 to 10. So that is equal to 10 into this இங்கே plus symbol minus symbol plus matrix determinant. Okay, so இந்த 10 அங்கச்சுமே 100 plus 12 minus 12 into minus 60 minus 24. Okay, mama? Then minus 4 minus 12 minus plus 40. ஒரு தடவை செக் பண்ணுவோங்கம்மா. முதல்ல 10 100 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 12. ஓகேவா? இங்கே வந்து மைனஸ் 12 மைனஸ் 12னா minus 60 minus of minus plus இங்கே ஒரு minus 24 இங்கே minus 4 போட்ட பிறகு minus 12 the minus of minus plus 40. ஓகேமா? ஸோ 100 இது எவ்வளோமா 100 and ஆட் பண்ண 112 minus 12 இங்கே வந்து minus 84. ஓகேவாம்மா? then minus 4 28. ஓகேம்மா? then 112 0 then minus. ஓகேவாம்மா? இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கொஞ்சம் இது பாருங்கள் -12 ஓகே -60 ஓகே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் -84 ஓகே -84. இந்த ஏபி பார் என்னமா வந்திருக்கு? ஏபி பார் வந்து +12. இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம்? +12. ஏபி பார் +12 -12. ஏபி பார் வந்து இங்கே பாருங்கள் 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ இங்கே -12 தான் வரும். அதான் நான் பார்த்தேன், ரொம்ப வேரியேஷன் ஜாஸ்தியாக இருக்கே. இங்கே வந்து -12 ஓகேவா? 10 -12. அப்போ இங்கே பாருங்கள் ஒரு சின்ன எரர் வந்து இங்கே வரைக்கும் மாட்டுது பாருங்கள் -12. அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு. ஓகேவாம்மா? சரி ஓகே. தென் நெக்ஸ்ட்டு -84 × 12 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 84 × 12 8 14 ஒரு 4 ஒரு 8 10 1108. இங்கே எப்படிமா வரும்? மைனஸ் தான் வரும். -28 × 4னா ஓகே 112. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? 108 1112 0 211. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் 1120 minus 1120 that is equal to 0. ஓகேம்மா? அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த ஏபி பார் ஈக்குவல் டு ஓபி பார் மைனஸ் ஓஏ பார். ஓபி பார் என்னது? 16i minus 19j minus 4k minus ஏபி ஓஏ பார் வந்து 6i cap minus 7i cap plus 0. ஸோ இந்த ஒரு மைனஸ் பார்த்திங்களாம்மா, இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தை, ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யணும், ஏபி பார் ஏசி பார் ஏடி பார் மஸ்ட் பி 0னா இந்த டிடர்மினன்ட் இருக்கலாமா, இந்த டிடர்மினன்ட் வந்து 0வாக அமையணும். அப்போ பாருங்கள், இந்த ஒரு மைனஸ் வந்து
நான் ப்ளஸ்ன்னு போட்டுட்டேன். இது பாரு சப்ட்ராக்ஷன் பண்ணச்சுமே வந்து பாருங்கள் இந்த மைனஸ் இப்படி தாம்மா இருக்கும். நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான், இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் நிறுவுக அப்படிங்கச்சமினா இந்த டிடர்மினேட்டை வந்து கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல தப்பு விட்டோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் தப்பு விட்ருக்கேன். இந்த இடத்துல தப்பு விட்டது இங்கே வந்து கொஞ்சம் பாதிக்கச்சமே நம்ம கொஞ்சம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து சிம்பிள் கால்குலேஷன் பாதிக்கச்சமைச்சமே அப்போ இங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அப்போ கவனிக்கச்சமே வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தப்பு இருக்குது. ஏபி பார் இங்கே பாருங்கள் ஏசி பார் கரெக்டாக இருக்குது, ஏடி பார் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏபி பாரில் தான் தப்பு இருக்குன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவாம்மா? நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.